தலைமுறை தலைமுறையாய் நிந்திக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், உரிமை மறுக்கப்பட்டவர்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்கள். ஆகவே அவன் இப்பதான் முதல் முறையா பள்ளிக்கூடத்தையே பார்க்கிறான். அவன் முட்டாய் கடையை முறைச்சு பார்க்கிற மாதிரி பார்க்கிறான் பள்ளிக்கூடத்தை. இப்பதான் முதல் முறையா தலையில எண்ணெய் வைக்கிறான். இப்பதான் முதல் முறையா சோப்பு வாசம் அவனுக்கு தெரியுது. இப்பதான் முதல் முறையா அவன் பவுடர் எடுத்து பூசுறான். இப்பதான் முதல் முறையா அவன் நல்ல சட்டை பேண்ட போடுறான். இப்பதான் முதல் முறையா அவன் நகரத்தை பார்க்கிறான். இவன் முதல் முறையா வந்தவனும் பாட்டை முப்பாட்டை நீதிபதியா இருந்திருக்கிறான், ஆடிட்டரா இருந்திருக்கிறான், டாக்டரா இருந்திருக்கிறான், என்ஜினியரா இருந்திருக்கிறான். நீ அவன் பரம்பரையில நீ படிச்சு நீயும் இவனும் போட்டி போட்டு நீ 90 எடுத்தா அது 40க்கு கீழே தான். இவன் 40 எடுத்தா அது 90க்கு மேலதான். இப்படி வழங்குகிற நீதிக்கு பெயர் தான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். அதனால்தான் அதுக்கு பேரு சோசியல் ஜஸ்டிஸ். உனக்கு மேலோட்டமா பார்த்தா அநீதி மாதிரி தெரியும், வரலாற்றோடு பார்த்தால் அதுதான் நீதி என்று தெரியும். இத்தனை காலமாக ஏன் என் பாட்டனோ பாட்டனோ படிக்கவில்லை? முதல் தலைமுறையா படிக்கிறேன் நானே உன் கண்ணுல விரல விட்டு ஆற்ற அப்படின்னா என் முப்பாட்டம் படிச்சிருந்தா திருமாவளவன் நிலை என்ன யோசித்து பார். என் பாட்டனுக்கு பாட்டம் படித்திருந்தால் திருமாவளவர் எப்படிப்பட்ட தகுதியுடையவராக இருந்திருப்பார், ஆற்றல் வாய்ந்தவராக இருந்திருப்பார் என்பதை எண்ணிப்பார்.